ஹாய், நம்ம ஜிடி ஃபுட்ஸோட அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. இது என்னோட ரிலேஷன் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். ப்ரௌனி கஸ்டமைஸ்டாக தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே ஆர்டர் எடுத்து தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ப்ரௌனி, கேக்கு, ஊறுகாய் ஐட்டம் எல்லாமே நம்மக்கிட்ட ஆர்டர் போய்கிட்டுருக்கு. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் எல்லா வீடியோவிலுமே கொடுத்துட்ருக்குறேன். நான் இந்த வீடியோவிலையும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வடலூர், கடலூர் சைடு தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டுக்கே வந்து கூட வாங்கிக்கலாம். மற்ற ஏரியாக்களில் இருக்கிறீங்க, நீங்கள் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக டெலிவரியும் அனுப்பி விட்டுருவேன். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளேவர், ரிச் ஃப்ளேவரோட ஹெல்த்தியாகவே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் வடலூர், கடலூர் இல்லை நெய்வேலி சைடு இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாவே ஈவினிங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே போலவே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சாக்லேட்ஸ், ப்ரூக்கீஸ் எல்லாமே நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு ப்ரௌனி ஆர்டருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக சாக்லேட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். சாக்லேட் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். வெளியூர் ஆர்டருக்கெல்லாம் ப்ரௌனியாக இருந்தாலும் சரி, கேக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் சேஃபாக உங்கள் கைக்கு வந்து சேர்கிற மாதிரி தான் அனுப்பி வைப்பேன். இதில் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. ப்ரௌனியும் சரி, கேக்குமே சரி, ரொம்பவே ரேட் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆன்லைன், ஆஃப்லைன் ஆர்டர் ரெண்டுமே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஃபுட் ஐட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே அவைலபிள். ஆன்லைனும் அவைலபிள் தான், ஆஃப்லைனும் அவைலபிள் தான். இதில் என்ன ஒன்றுன்னா ஆர்டர் முன்கூட்டியே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த ப்ரௌனி கேட்டது எங்கள் ரிலேஷன் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக ரேட் ரொம்பவே கம்மியாக பண்ணி கொடுத்தேன். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸில் ஃபுல்லாக அதை வந்து அடுக்கிட்டேன், ப்ரௌனி வந்து அடுக்கிட்டேன். ஆனால் அதுவுமே நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு. நம்ம ரேட்டுமே கம்மி பண்ணிக்கலாம், நம்ம கொடுக்கறதுமே நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் எடுக்கும்போது நமக்கு பாக்ஸோட விலை வந்து எனக்கு குறையுது. நான் ரேட் வைஸ் ரொம்பவே கம்மியாக, இப்போ மற்றவங்களுக்குமே ப்ரௌனி ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனால நான் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி நான் வந்து கொடுக்க மாட்டேன். பாக்ஸுக்கோ இதுக்கோ ரொம்ப செலவு பண்ணி கொடுக்க மாட்டேன். நார்மலாக என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற ஃபுட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், தரமாக இருக்கணும், அதை ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிப்பேன். இப்போதைக்கு நான் கொடுக்குற ரேட் ரொம்பவே கம்மியாகவே தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். வெளியூரில் உள்ளவங்களும் தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம். எல்லா ஈவெண்ட்டுக்கும் தேவையான சாக்லேட்ஸ் எங்ககிட்டே கிடைக்கும்.